ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மை தான். நம்ம எதிர்பார்த்த ப்ரோமோ தான். ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டாக்டர் மகா சொல்லி கேட்காத ரேவதி அவங்க அம்மா சொன்னதை உண்மைன்னு நம்பி வெளியில் போகிறாங்க. அப்போ புல்லட் கம்பெனிலேருந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. புல்லட் கம்பெனிலேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்ச உடனே ரேவதி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரேவதி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்த ஸ்டூடியோக்காரர்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க. ரேவதிக்கு உண்மை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கார்த்திக் மூஞ்சி உள்ள எல்லாத்தையுமே க்ராக் பண்ணி விட்ருக்காங்க சந்திரகலா. இதனால் அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ரேவதி தாங்கூட பத்திரமா வச்சுருக்கா. கோயிலுக்கு வரா, கார்த்திக் மாமாட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ கார்த்திக் வந்து ஊர்க்காரங்களுக்கு பைக்கில் இருக்க அந்த காரில் இருக்கிற ஒரு ஜாமானை எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதி சரின்னு சொல்லிட்டு காரில் இருந்து ஜாமானை எடுக்கும்போது கார்த்திக்கோட பர்ஸு கீழே விழுந்துருது. கார்த்திக்கோட பர்ஸில் இருந்தது கார்த்திக் ரேவதியோட கல்யாண ஃபோட்டோவும் கீழே விழுந்துருது. இதை வந்து ரேவதி பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆஹா, என்னடா இது, கல்யாண ஃபோட்டோ மாதிரி இருக்குது, அதுவும் நம்மளும் மாமாவும் இருக்கும், ஒருவேளை மாமா நம்ம மேலே உள்ள லவ்வில் மார்க்கிங் பண்ணி வச்சுருக்காங்களான்னு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அவங்க வச்சுருக்கிற ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் கிட்டத்தட்ட ஒரே ஃபோட்டோ தான். இதனால் கார்த்திக் தான் தாங்க கணவருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ரேவதி. இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க.